வணக்கம் மக்களே. இன்றைக்கி மழை நேரத்தில் நல்லா சூடாக உளுந்தங்கஞ்சி. இது சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் உளுந்து, அதே கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அரிசி. இப்போ நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. தண்ணி இந்த பெரிய கிளாஸ்க்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி விடுங்க. 2 சீரகம் போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு இப்போ நல்லா மலிவாக இருக்குது வெள்ளைப்பூடு. அதனால் நம்ம அந்த வெள்ளைப்பூடு மலிவாக இருக்கிற நேரம் நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு. இப்போ அந்த குக்கரை மூடியாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா கஞ்சி குழஞ்சிரட்டும். இது உளுந்தங்கஞ்சி குடிக்கனால நல்லா இடுப்பு வலி எல்லோரும் குடிக்கலாம். இடுப்பு வலி குணமாகும். நல்ல ஸ்ட்ரென்த்து. அதனால் எல்லாருமே குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இதேமாரி வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிட ஒரு துவையல் டக்குன்னு அரைக்கணும். இந்த பக்கம் பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுக்கணும். என்கிட்ட பசும்பால் இல்லை, அதனால் பாக்கெட் பால். பசும்பால்னால் ஊற்றினா நல்லாயிருக்கும். பசும்பால் இல்லை, அதனால் பாக்கெட் பால். இந்த கஞ்சிக்கு தேங்காய் பால் விடலாம். தேங்காய் பால் விட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் விடலாம். நான் தேங்காய் பாலும் இன்றைக்கி ஊற்றலை. பாலும் பொங்கிருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, இந்த அளவு புளி போட்டால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்ல விசில் நல்லா கருவேப்பிலை தலைன்னு இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் மருத்துவமே இருக்குது. இப்போ இதை அரைக்கணும். இதுலேயே 2 பல் பூண்டு. இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. கட்டி அரைச்சாச்சு. 5 விசில் வந்துட்டுங்க. ஆஃப் பண்ணிடணும். கஞ்சி நல்லா குழஞ்சிச்சு. இது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு இதில் பால் ஊற்றணும். நல்ல உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டுங்க. உடம்பு சரியில்லாதவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திக்கலாம். நல்லா உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை ஆற வச்சு டக்குன்னு ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஒரு ட்ரிப்பு இதை வச்சு சாப்பிடுங்க. செம சூப்பராக இருக்கும். கை கால் வலி, முட்டு வலி எல்லாத்துக்கும் இந்த கஞ்சி நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.